வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. எப்படின்னா, தேவையில்லாத பொருட்களை நீக்கிட்டு நம்ம வந்து பயனுள்ள பொருட்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸை அமைச்சு தரது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேயில் நான் வச்சுருக்கிறது வந்து இந்த மிக்ஸி ஜாரில் நிறைய பார்ட் உண்டு. ஆனால் இதில் ஒரு 2 ஜார் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மீதிலாம் பாருங்கள் எப்படி தூசி அடைஞ்சு போய் இருக்குது. ஸோ இதை நம்ம வச்சுட்டு எனக்கு வந்து அந்த பொருள்லாம் இதுக்குள்ளே நான் யூஸ் பண்ணுற பொருளும் இருக்குது. ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான பொருளுக்கு இந்த மாதிரி பொருள் வந்து இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறதே இல்லை, அது அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடம் கொஞ்சம் க்ளீனும் பண்ணணும். அந்த எவர் சில்வர் பாத்திரத்தில் என்ன இருக்குன்னே மறந்துருச்சு. ஸோ அப்புறம் நான் இந்த ஓப்பன் ட்ரேயில் வச்சுருக்கனால எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதை மட்டும் வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே கவுண்டரில் நான் நிறைய இடம் குறைச்சிட்டேன். இந்த கரண்டியில் பாருங்கள் 2 கண்ணாப்பா இருக்குது. ஏதாவது ஒன்று வச்சுட்டா போதும். ஸோ இந்த மாதிரி தேவையற்ற பொருள் இருக்கும். எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு மேலே கவனிக்கவே இல்லை. இதை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் இதெல்லாம் சரி பண்ணலாம். ஆக்சுவலி நான் இப்போ என் கிச்சனில் சரியில்லாத இடங்களை காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்ட் 1, 2ன்னு தான் எடுத்து போட முடியும், ஏன்னா லென்த்தியாக போயிடும். இதுலேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில மசாலா பாக்ஸஸ் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அது என்ன மசாலானே மறந்துடும், அது அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல சேர விடக்கூடாது. அப்படியே சேர்ந்துட்டாலும் நம்ம இந்த மாதிரி கிளியர் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ரேக்கை வந்து நான் இன்றைக்கி பயனுள்ளதாக ஆக்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகாத பொருள் தான் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவுட்டேட் ஆயிடுச்சு. இந்த கொக்கோ பவுடர் இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெசிபிக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ரெகுலர் யூஸ் கிடையாது. இங்கே பாருங்க, அவளோட ஒரு சிறப்பு இருக்குது, இது கண்டிப்பாக தூர போட்டாகணும். இதெல்லாம் ஒரு ஆசைக்கு நம்ம சில சமயத்தில் வாங்கிடுவோம். பாருங்கள், இதெல்லாம் இந்த க்ரீன் டீ மாதிரி போட்டு குடிக்கிறது எப்போவா தான் நடக்கும் அதெல்லாம். ஸோ அதுக்குள்ளே அது நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவுட்டேட் ஆயிரும். ஸோ தேவையில்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கக்கூடாது. ஸோ அந்த ரேக்கை வந்து நான் இன்றைக்கி மாடிஃபை பண்ணணும், அதை ஒரு பயனுள்ளதாக ஆக்கணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஜன்னலையும் எனக்கு கிளியர் பண்ணணும். ஏன்னா இந்த ஜன்னலில் வைக்கிற பொருள் மேலே எல்லாம் அந்த எண்ணெய் படியுது. பிகாஸ் பக்கத்தில் ஸ்டவ் இருக்கிறனால இங்கே சிம்னி கிடையாது, விண்டோ வழியாக தான் எல்லாம் புகையும் போகும். அதனால் அங்கே எந்த பொருளும் இல்லாத மாதிரி நான் பார்க்கணும். ஸோ இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப யூஸ் ஆகாத பொருளாக நம்ம என்ன பண்ணிடணும், அகற்றி வச்சிடணும், தள்ளி வச்சுருவோமே. ஓகே, ஏன்னா அது வந்து நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் இந்த திங்ஸு. இப்போ நீங்கள் எதாவது ஷெல்ஃபில் வந்து நிறைய பொருள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இது கொஞ்சம் கச்சக்கச்சான்னு இருக்குது, கொஞ்சம் இடம் இருந்தால் நல்லா இருக்குமேனா நீங்கள் அதில் கண்டிப்பாக கொஞ்சம் பொருள் ஏதாவது யூஸ் பண்ணாதது இருந்ததுன்னா அதை தனியாக ஒரு இடத்துல இல்லைனா ஒரு ட்ரேயில் இல்லைனா ஒரு அட்டை பெட்டியில் எடுத்து வச்சுருங்க. முதல்ல இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பிரித்து அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு இடத்துல வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டீமர் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, பட் இது எப்போவாது யூஸ் ஆகும், அதுக்காக வைக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ கேப் விழுந்துருச்சு பாருங்கள் இந்த ட்ரேயில், பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரேவை நான் தொடச்சிட்டு அதில் இந்த கேப்பில் பாருங்கள், இட்லி குக்கரை வந்து நான் ட்ரேக்குள்ளே வைக்காமல் வெளியில் தான் வச்சுட்டு இருந்தேன், ட்ரேயில் இடம் இல்லாமல். இப்போ இதுக்கு இடம் கிடச்சிருச்சு, தேவையானதுக்கு இடம் கிடச்சிருச்சு, தேவையில்லாதது நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த இது தான் எனக்கு மாற்றி இதை பயனுள்ளதாக ஆக்கணும். இப்போ இதில் வந்து அந்த எசன்ஸ் பாக்கெட்டு இந்த அவுட்டேட் ஆனதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். இந்த வீடியோ என் பொண்ணு தான் எடுத்திருக்கா, அவளுக்கு ஆசை நான் என்ன செஞ்சாலும் செய்யணும்னு. ஸோ இதில் தேவையில்லாததை நம்ம இது பண்ணிடுது. ஆரிகானோ, ஸோ என்றைக்கோ ஒரு நாள் அவள் அந்த கார்லிக் ப்ரெட் கேட்டான்னு கொஞ்சோண்டு வாங்கினேன், அது அவ்வளோதான், அதோடய ஸ்மெல்லே மாறிடுச்சு. ஸோ மற்றபடி இதில் யூஸ் இல்லாததெல்லாம் எடுத்துடலாம். அந்த மசாலா ஃபுல்லாக யூஸ் தான், ஆனால் அந்த மசாலாவுக்கு நான் வேறு இடம் வச்சுருக்கேன், அதில் வச்சுருவேன். இந்த பவுல்ஸும் தேவை, அதுக்கும் நம்ம வேறு இடம் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இடத்த மேனேஜ் பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணி யூஸ்ஃபுல்லான பொருளாக இது பண்ணுங்கள். இது வந்து அந்த ஆல்மண்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறது. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது ஏற்கனவே எனக்கு, அதில் அந்த ஓப்பன் பண்ண பருப்பு பாக்கெட் அதெல்லாம் வச்சுருப்பேன், அதிலே ஸ்பேஸ் இருக்குல்ல, அதிலேயே மசாலாவை வச்சாச்சு. ஸோ அந்த ரேக் எனக்கு ஃப்ரீ ஆயிரும். அவ்வளோ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு வந்து நம்ம வச்சுட்டே இருக்கணும். நம்ம பொருளை கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம்னா ஃப்ரீ ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னென்னா, எனக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பா
அதெல்லாம் கிடைக்குமா, அதை வந்து ஒரு ட்ரேயில் போட்டுகிட்டே இருப்பேன், பாட்டில் டப்பா. அப்புறம் அந்த ட்ரே நிறைஞ்ச உடனே பார்ப்பேன் இதில் எதெல்லாம் தேவை, எதெல்லாம் நம்ம ரீசைக்கிளுக்கு போடலாம். இங்கே பிறகு இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இந்த டப்பாவை தூர போட தோணாது எனக்கு. அதுக்காக நான் முந்தியும் வந்து சாக்காக சேர்த்து வச்சுருப்பேன், அதாவது நிறைய சேர்த்து வச்சுருப்பேன். இப்போ ஒரு பிரின்சிபல் என்னென்னா, இந்த ட்ரே நிறையணும். ஓகே, இந்த ட்ரே நிறைஞ்ச உடனே எனக்கு தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததை நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். ட்ரேயை விட்டு ஜாஸ்தி பிளாஸ்டிக் சேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேன். இல்லைனா எனக்கும் அந்த டப்பாவாக பார்த்தா நான் அது சேர்த்துட்டே இருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கண்ணாடி பாட்டில் எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த காப்பி பொடி தான் நான் வாங்குவேன் எப்போவுமே. அதில் இப்போ இது 5வது பாட்டில் சேர்ந்துருக்கு. ஸோ அது நல்லா இருக்குல்ல, அது மசாலா போட நல்லாயிருக்கும், அதனால் அது. ஸோ இப்போ இந்த தேவையானதை மட்டும் வச்சு ரொம்ப ஒன்று கழிய வச்சுட்டேன். இப்போது இந்த ஸோ இன்றைக்குள்ள மெயின் வேலையை இந்த ரேக்கை மாற்றுறது தான் சொல்லிதான் பாருங்கள். நான் இது ஒரு பயனுள்ள, இதோட பெஸ்ட்டாக ஒரு யூஸ் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம். டஸ்ட்டு ரொம்ப சேர்ந்துருச்சு, கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு. இது பாருங்கள், இதில் இல்லைன்னா வேஸ்ட்டாக உள்ள திங்ஸ் தான் இருந்துச்சு. இந்த வெண்ணிலா எசன்ஸு அது இதுன்ட்டு நான் ரொம்ப யூஸ் பண்ணாததை அந்த ட்ரேயில் வச்சுருந்தேன். ஸோ யூஸ் பண்ணாத பொருளை வைக்கிறதுக்கு இவ்வளோ சூப்பரான ரேக் நம்ம ட்ராயர் யூஸ் பண்ணணுமா சொல்லுங்கள். இது ஒரு 700 ஏதோ கொடுத்து வாங்கினது. அது இப்படி வேஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இது பெட்டர் யூஸ் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த ரேக்கை என் பொண்ணு வந்து ஸ்கூல் புக்ஸு அதெல்லாம் வைக்கிற ரேக்காக மாற்றிருக்கேன். ஸ்டேஷ்னரி, ஸ்கூல் புக்கு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு. ஸோ அவள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம், ரைட்? வேஸ்ட்டான இது. ஸோ இவளுக்கு இப்போ புக்ஸ் எல்லாம் அங்கங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இவளுக்கு இப்போது ஒரே இடத்துல செட் ஆயிரும். அவளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஓகே இப்படி வச்சு எடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஸ்கூல் புக், மேகசின் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடுத்த நம்ம க்ளீனிங் இதை தான் பண்ண வேண்டியிருக்கோம். இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான், படிக்கடியில். ஸோ இது வந்து நான் இந்த பாத்திரங்கள், இவ்வளோ பாத்திரம் எனக்கு வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கேயே வச்சுருப்போம். என்ன செய்யணும்னா, கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் பாருங்கள். 6 மாதத்துக்கு மேலேயும் நீங்கள் இதெல்லாம் டச்சே பண்ணலை, உங்களுக்கு தேவைப்படலைன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பெட்டியில் ஒன்று அடைச்சி மேலே எங்கேயும் வச்சிடலாம். இல்லைனா ரீசைக்கிள் பண்ணால் ரீசைக்கிள் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நமக்கு இப்போ இங்கே ஸ்பேஸ் வந்துருச்சு கிச்சனில். அதுக்கப்புறம் உண்மையிலே எனக்கு கிச்சனில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நான் பார்ட் 2ல் இன்னும் நான் எப்படி கிச்சனை கிளியர் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். சந்திச்சிட்டே இருப்போம்.